ரிப்பன் கட் பண்ணுறேன். நாய்க்குட்டியை ஃப்ரிட்ஜில் வைப்பான், கணத்துக்குள்ளே தூக்கி போட்டுருவோம். சரி அம்மா, இங்கே இத்தனை வண்டி நிற்கிதுல்ல, இது புதுசு, இது அப்பா அப்பா வாங்கினது, இது ஆரம்ப காலத்தில் வாங்கினது, பிரியா வாங்கி கொடுத்து, பிரியா பசங்கெல்லாம் கிஃப்ட் பண்ணது. ஸோ இதில் எதுமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வண்டி அப்பவும் சரி இப்பவும் சரி, இத்தனை கார் இருந்தாலும் சரி, இந்த பேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அப்பாவுக்கு இந்த பேஷன் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தேன் அந்த சின்ன கடையில். அடுத்தது புல்லட் வாங்கி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அந்த கடையிலேருந்து நான் வாங்கி கொடுத்த வண்டி இது 2 தான். அது ஃபஸ்ட்டு அப்புறம் புல்லட்டா? ஃபஸ்ட்டு அடுத்தது புல்லட்டு. இந்த 2 வண்டியும் எனக்கு மறக்க முடியாத வண்டி. இப்போ இதை பாலா வச்சிருக்கேன், இது அரி வச்சிருக்கேன். இது 2 என் 2 பிள்ளைங்க மாதிரி. இது சின்னவன், இது பெரியவன், அந்த மாதிரி. அது இது நானு, அது அப்பான்ற மாதிரி. காரு 2 ரேணுகா பிரியா மாதிரி. அதான் எப்பவாவது மட்டும் தான் எடுப்பாரு. எல்லாமே 2 நம்ம வீட்டில் கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி எங்க அப்பா வராரு, சர்ப்ரைஸ். காரை போயிட்டுனா போ. அது மேலே ஜகஜோதியா இருக்கு. மேல் கடை போய் பாரு. குணா ஜகஜோதியா இருக்கு. என்ற வீட்டுக்கார் எல்லாரும் வந்தாச்சு. ஆமா, ஹாப்பி பர்த்டே டு தள்ளிக்கோடி வண்டி சர்ப்ரைஸ். இன்ப அதிர்ச்சி. போய் பாருங்க. உங்களுக்கு ஆட்டக்கூடாது, இவங்களெல்லாம் வச்சு மறைக்கிறதுக்குள்ள இதான். இப்போ இனிமே நீ ஓட்ட போற வண்டி அரி ஃபுல்லா ரெடி பண்ணி பசங்க எல்லாரும் மாறி 3 பேருமே கிட்டத்தட்ட எல்லாருமே 1 மாசமா இருக்கு இந்த ஐடியா. வண்டி நம்பர் என்ன வாங்கின? அதுவும் கரெக்டா தான் இருக்கும். பாண்டிச்சேரி நம்பர். அப்புறம் என்ன சொல்லுப்பா, ஏதா சொல்லுப்பா. பிள்ளைங்க வாங்கி கொடுத்துருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு. நான் கேட்டேன், வாங்கிட்டானுங்க. இந்த பிறந்த நாள் உனக்கு அப்படியே சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா இருக்கே. பிறந்த நாளை நான் யாருக்காவது பயன் பண்ணணும்னு தான் நினைக்கிறது. இந்த வண்டியோட வருஷம் என்ன தெரியுமா? இப்போ உனக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு நிமிஷம் 18 20 இல்லை ஏங்க, கரெக்டா இது எத்தனை வருஷம் இது? 2006 2006ல வாங்கினது. இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போனது திருப்பதிக்கு போனது. அப்பா நானு ஹரி அப்பா 3 பேர். இல்லடா 2011 இது நீ நான் போகும்போது பனி. அம்மா இது உள்ள ரூமே கிடைக்கல, மடியில போட்டு வச்சு. நீ போனது வளர்ந்துட்டடா. இது வண்டி ஆரம்பிக்கும் போது நீ போல. அப்படியா? 2ஆவது டைம் போகும்போது உடனே நானும் அப்பா அம்மா போனோம். இப்ப அவன் மனசுக்கு கொள்ளுந்துருச்சு. குழந்தைடா. அட்டைப்பெட்டி இருக்கும்ல மரத்துல, அதை கொளுத்தி விட்டுட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குவான். அந்த மாதிரி நாய்க்குட்டியை ஃப்ரிட்ஜில் வைப்பான், கணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவான். அதெல்லாம் பண்ணுவான். யோசிச்சு பண்ணுவோம். சாமி கும்பலாம். நான் பெட்ரோல் போடணும்னா என்ன நிலைமை ஆகுது? இப்ப நீ சொன்னியே இது வாஸ்தவமான பேச்சு. எவ்வளவு சம்பாதிக்கணும்? இத்தனை வண்டிக்கும் பெட்ரோல் போடணுமே, அதை நினைச்சாதான் யோசிக்கிறேன். வண்டிக்கு போட்டாச்சா? இத்தனை வண்டிக்கு பெட்ரோல் போட பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணிடுங்கன்றான். எங்க வீட்டுக்கு சொந்தமான வண்டிங்கெல்லாம் நாங்க ஒன்னொன்னா காட்டுறோம்.
ஃபுல்லா பெட்ரோல் போட்டீங்களாடா? ஹெல்மெட் எங்க ஹெல்மெட் ஒயிட் கண்ணா அந்த ஃபோன் கூட சரி என்னடா அந்த வண்டி என்ன ஸ்டார்ட் பண்ற? அப்படியா? ஸ்டார்ட் பண்றா. எல்லாரும் வண்டியில ஏறி லைட்டா போடு. சாவி எங்க புல்லட் சாவி. யாரு வச்சா அந்த வண்டிய? இதானே அதான் இருக்கிற மக்கள் இந்த அட்டைப்பட்டி இதெல்லாம் வந்து சாவி எங்க புல்லட் சாவி. எல்லாரும் பிள்ளை தலைவர். ஏத்தும் போது ஃபுல்லா எரியும் அப்படி. இது கெமிக்கல் இது வந்து ஃபுல்லா எரியும் அப்படி. என்ன இப்படி தான் மக்களே எங்களோட ஆயுத பூஜை வந்து இப்படி தான் நாங்கள் வருஷம் கடையில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வளையலோடு எங்களோட ஆயுத பூஜை வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃபேமிலியாக வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆயுத பூஜையை தவிர எங்களுக்கு ஃபேமிலிங்கிறது கடை மட்டும்தான். ஸோ கடையில் இருக்கிற எல்லார் கூடவும் நாங்கள் வந்து வியாபாரம் எல்லாம் முடித்து அதுக்கப்புறமா ஒரு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவோம். அதோட இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தான் குழந்தைங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லைல்ல, குழந்தைங்க கூட அப்பா அம்மாவுக்கு தாராளமாக சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்படி தான் இன்றைக்கான சர்ப்ரைஸ் எங்களுக்கு வந்து அமைஞ்சுது. எங்கள் அப்பாவுக்கு பர்த்டேக்கு லேப்டாப்பு அது இதுன்னு என்னடா நீங்கள் வந்து இவ்வளோ கொடுக்குறீங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட இந்த வயசு வரைக்கும் அவங்க ஓடி ஓடி ஆஞ்சு ஓஞ்சு இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்காங்க. ஸோ இந்த வயசுலையாவது அவங்க எதையாவது அனுபவிக்க வேணாமா, அந்த ஒரு ரீசனால தான் இப்போ அவங்க ஆசைப்பட்டு நினைக்கிற எல்லா விஷயங்களையுமே பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். எஸ், இந்த ஃபர்ஸ்ட் கடை, அதுக்கப்புறமா அப்பா இருக்கக்கூடிய என்னோட தம்பியை மெயின்டைன் பண்ணக்கூடிய வந்து இந்த புது கடை, அதுக்கப்புறமா எங்கள் அம்மா டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மேலே வளையல் கடை, இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே நைட்டு ஒரு 11 o'clock மேலே சாப்பிட போனோம். இன்னும் சில ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோலலாம் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் ரீல்ஸ்லையும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அண்ட் ஹாப்பி ஆயுத பூஜை. எல்லாரோட லைஃப்லேயும் வளமும் நலமும் நல்லா பெற்று ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும். தட்ஸ் இட். தேங்க்யூ மக்களே.